அது என்னன்னா உலக நாயகனும் முதலமைச்சர் நாயகனும் ஒரு ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணிருக்காங்க. யார் யாரு? உலக நாயகன் முதலமைச்சர் நாயகன். முதலமைச்சர் நாயகன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெரிஞ்சு போச்சு. ஓகே ஓகே. உலக நாயகன் கமல் அவர்கள். என்னங்க யோசிக்கிறீங்க? இல்லங்க நீங்க திடீர்னு அப்படி சொன்னோனே. ஆமா, இளைய தளபதினா கன்ஃபியூஷன் வரலாம், உலக நாயகன்னா கன்ஃபியூஷன் வரலாமா? வரக்கூடாது. ஒரு கல்யாண வீட்டுல மீட் பண்ணிருக்காங்க அண்ட் மற்றும் பலர் அதுல இணைஞ்சிருக்காங்க. யார் யாரு? இப்ப திமுகவோட கூட்டணி கட்சியில இருக்காங்களே, அதாவது காங்கிரஸ் வந்து திருநாவுக்கரசு அவர்கள், அப்புறமா வந்து வேல்முருகன் அவர்கள், இப்படின்னு நிறைய பேர் அந்த ஒரு இதுல கல்யாண ஃபங்க்ஷன்ல ஒன்னா போட்டோ பார்க்கும்போது இந்தியா கூட்டணி மாதிரி தெரியுதா? பாக்குறதுக்கு தான் அப்படி, அது அப்படி கிடையாது. அப்ப ஒருவேளை கூட்டணி இருக்குமோ? ஃபங்க்ஷன்ல வந்து கூட்டணியா ஆயிருக்காங்க, மணமக்களை வாழ்த்திட்டு போயிருக்காங்க. சரி, இந்த மாதிரி கல்யாண வீட்டுக்கெல்லாம் போயிட்டு நாங்க சும்மா கெஸ்டா தான் வந்தோம், நாங்க ஒன்னும் கூட்டணி எல்லாம் பேசலையே. அந்த மாதிரியா? ஃபர்ஸ்டா வர்றது முக்கியம் இல்ல, கெஸ்டா வர்றதுதான் முக்கியம். என்ன ஆக்டிவா இருக்காங்கப்பா அவங்க, பொதுமக்கள் எல்லாம் பாப்பாங்கல்ல. அதாவது கமல் அவர்கள் முன்னாடி வந்துட்டு இவங்க வரும்போது திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க, அதுக்காக பேசி வச்சுட்டு வரலங்க, வந்திருக்காங்கங்க. சரி ஓகே. அங்க குரூப் போட்டோ கூட்டணி மாதிரி இருக்குல்ல, இங்க இன்னொரு முக்கிய தலைவர், நாங்க கூட்டணிலாம் இல்ல தெரியும்ல, தனியா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது தமிழ்நாடோட பிரதான எதிர்க்கட்சி ஏடிஎம்கேல இருந்து முன்னாடி சொல்லும் போது எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் அவர்கள் சொல்லுவீங்க, அடிக்கடி அவர் சொல்லி. இப்ப வந்து நீங்க தமிழ்நாடோட எதிர்க்கட்சி தலைவர், என்ன நீங்க தமிழ்நாட சேர்க்கறீங்க? இல்லங்க, இப்ப அவர் சொல்றாருல, அதுக்காக சொல்லிடலான்னு. இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா, திமுக அரசு மேல பயங்கர குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அது யூசுவலா எதிர்க்கட்சிகள் வைக்கிறது தான், ஆனா வந்து புதுசா வேற மாதிரி இப்ப வேற ஏதோ வைக்கலாம்ல. வரும்போது நகர பேருந்துக்கெல்லாம் மகளிருக்கு இலவசம் தானே சொன்னீங்க? ஆமா, நகரத்துல சுத்துற எல்லா பேருந்துக்குன்ற மாதிரி. அதுல 30% நகர பேருந்துலாம் மகளிர் ஏறினா கட்டணமில்லா போகலாம். அது பிங்க் கலர் திருத்தம். என்னது? முன்னாடி மட்டும் பிங்க் கலர் அடிச்ச பேருந்துக்கு அந்த முன்பகுதியில பிங்க் கலர் அடிச்சிருக்கோம். அந்த பேருந்துல ஏறினா தான் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம், மற்ற பேருந்துல கட்டணத்தோட செய்யலாம். எப்பயுமே பிங்க் கலர் அடிச்ச எல்லா பஸ்ஸும் நகர பேருந்து தானே? எங்க அந்த டிஜிட்டல் போர்ட்லாம் வரும்ல, அந்த டீலக்ஸ் எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி, அதுக்கெல்லாம் நீங்க ஃப்ரீயா மகளிருக்கு விடுறீங்க அப்படின்னு அண்ணன் கேள்வி கேட்கிறாரு. ரீசெண்டா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு முட்டை காமிச்சார்ல, அது எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நீட் தேர்வுல 0% எடுத்தாலும் சீட் கொடுப்போம்னு சொன்னாங்களா எம்டிக்கலாம். சோ அந்த மாதிரியான விஷயத்துக்காக அதுக்கு டென்ஷன் ஆகி முட்டை போடுவாங்க, வேற ப்ராப்பர்ட்டி காட்டுவாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பாராளுமன்ற எலெக்ஷன்ல நாடாளுமன்ற தேர்தலில் முட்டை கொடுப்பாங்க, நாடாளுமன்ற தேர்தலில் முட்டைய அழகா பரிசா கொடுப்பாங்க. தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் தமிழ்நாட்டுல ஆரியமும் கிடையாது திராவிடமும் கிடையாது சொல்லியிருந்தார்ல, அதுக்கு இபிஎஸ் அண்ணா வந்து விளக்கம் கொடுத்தார். அதாவது இதெல்லாம் புராணம் படிக்கணும், நான் அந்த அளவுக்கு படிச்சவன் இல்லை, ஏன்னா இந்த கதையெல்லாம் படிச்சு சொல்லணும்ல, இதெல்லாம் பெரிய ஒரு ஆய்வு பண்ணணும். இந்த ஆய்வுல பண்ணாதான் இது உண்மையா பொய்யான்னு தெரியும். பாருங்க, அண்ணனுக்கு புராணம்லாம் தெரியாது. புராணங்க அதெல்லாம் ரொம்ப நிறைய படிக்கணுங்க, வரலாற்று புராணம் படிச்சுட்டு வரணுங்க. அண்ணனே திராவிட கட்சியில தான் இருக்காரு, கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிருக்க மாட்டாரா? அது மாதிரி இல்ல, பக்கத்துல இன்னொரு வேர்டு சொல்லிருக்கீங்க இல்லையா, ஆரியம்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் ஆன காரணத்தினால அண்ணனுக்கு வந்து அதனால தவறான கருத்து சொல்லிட கூடாது இல்லையா? ஒரு நல்ல ஆய்வா அறிஞர் இப்ப பாஜக ஒரு குழு ஒண்ணு போட்டாங்களா தமிழ்நாட்டுக்கு பாதுகாக்கணும்னு, அந்த மாதிரி இது ஒரு குழு போட்டு அது என்னன்னு ஒரு ஃபுல் டீடைல்ஸ் எடுத்தீங்கன்னா, அந்த ஆய்வுக்கு அப்புறமா அதுல என்ன சொல்றாங்களோ அதை நாங்க அறிக்கையா சொல்லுவோம். இபிஎஸ் அண்ணனும் ராஜேந்திர பாலாஜி அண்ணனும் உட்கார்ந்து சொல்லுவாங்க. நம்ம ஹைலைட் பண்ணி இந்த கேள்விக்கு இடம் தேவையில்லை, இது தேவையில்லாத கேள்வி, யாரை கேட்கணுமோ அவங்கள கேளுங்க, அப்பொழுதுதான் உண்டான பதில் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் கூட்டணி இப்போ ரீசெண்டா இங்க பாருங்க, எத்தனையோ தடவை சொல்லியாச்சு, நான் திரும்பி வேணா கூட சொல்றேன். 2024லயும் 2024 மட்டுமல்ல 2026லயும் அதிமுக தலைமையில சிறப்பான கூட்டணியையும், 2026லயும் பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி இல்லை. விழுப்புரத்துல நாம் தமிழர் கட்சி சார்பா ஒரு பெரிய மீட்டிங். சீமானன் என்ன சொல்றாரு? ஸ்டேஜ் வாங்கலின்ட்டு என்ன சொல்றாரு? அதாவது இந்த 2 ரெக்கையை விரிச்சுக்குங்க, ஓகே, விரிச்சு நடந்து போங்க, அப்படி தூக்கிட்டு ஓடி இருக்கு, ரெக்கையை அப்படி தூக்கிட்டு போடா. காவல்துறை கேட்கணும், எல்லாம் என் சொந்தக்காரன் தான் இருக்கிற, என் சொந்தக்காரன் மாமச்சன் கேட்கும்போது என்ன ஒரு மாதிரி புரிய, இல்ல எங்க அண்ணன் கூட்டம் கேட்டு வரேங்க, கூட்டம் கேட்டு வரேன், அதான் அந்த பருத்தி வீரன் காட்டுல என்ன மாமா சௌக்கியமா, இது அப்படியே இருக்கு, அந்த மாதிரி ராஜ பார்வை அந்த மாதிரில, அந்த மாதிரி நீங்க இப்படி முறுக்கு ஏறி நடங்க அப்படின்னு இருக்கிற இளைஞர்களுக்கு எல்லாம் மோட்டிவேஷன் கொடுக்கறாரு. உங்களுக்கு ஏதாவதுன்னா ஒரு தடவை அவர் கூட்டத்தை கேளுங்க, நீங்க இப்படி தாங்க நடப்பீங்க. 2 பேரையும் அங்க ஒரு பாயிண்ட் இங்க ஒரு பாயிண்ட். எப்படி? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசுவார்ல, ஆக நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இவர் ஆக தம்பி அண்ணாமலை அப்படின்னா இருந்தாலும் கூட
அவர்கள் ஏன் என்று வந்தார்கள் என்றாலும் கூட, அவர் இது எதற்காக சொல்லுகிறார்கள் என்றாலும் கூட, அவர் கூட கூட பேசுறாரு, இவர் ஆக ஆக பேசுறாரு. அண்ணன் எப்படி பேசுவாரு? இந்த ஆக கூட இந்த மாடுலேஷன்லாம் பேச்செல்லாம் கேட்டுட்டு என்னங்க காதல் வருது மாதிரியா சொல்லுங்க, மண்டை காயுதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான். அது மட்டும் இல்ல, அடுத்து இந்த பால் இருக்கு இல்லையா, பால் பத்தியா? பால் வந்து நீங்க ஆவின் பால் கிடையாது, இது திராவிட மாடல் மில்க். நீ தாயின் மார்ல பால் மட்டும் தான் குடிச்சா 2 வருஷம், ஆனா கழிவு வந்தது. ஏன்னா முழுமையான உணவு. அந்த பாலில் ப்ளீச்சிங் பவுடர், யூரியா இதெல்லாம் கலக்குறாங்க. திராவிட பால். அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா முழு அரசியலையும் அப்படி ஒரு திரைப்படமா அப்படி கொடுத்துட்டாருல. முன்னாடி திரைப்படம் தான் எடுத்துட்டு இருந்தாரு. அந்த புரிதலுக்காக அந்த மாதிரி எல்லாம் பண்றாரு. அந்த இதுல வந்து பால் பத்தி ஒரு விஷயம், நாட்ட திராவிட பால், நாட்ட திராவிட மில்க், திராவிட மாடல் மில்க், திராவிட மாடல் மில்க். அண்ட் வருத்தப்படுறாரு அண்ணன். எதற்காக? முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா படம் போட்டாங்கன்னா விளம்பரம் போடுவாங்க. ஐயா, இது ஒரு குடும்பட சாமி. அன்னைக்கு படம் போடுவாங்க, கொஞ்சோண்டு விளம்பரம் வரும். இன்னைக்கு விளம்பரம் போடுவாங்க, கொஞ்சோண்டு படம் வருது. டிவி முன்னாடியே உட்காந்து பார்த்து நேர்பார்ப்புல பா எவ்வளோ விளம்பரம் போடுறாங்க அப்படின்ட்டு பல பேர் பெட்டியை வச்சுட்டு கூப்பிடுறாங்களாம். ஏன் ஊருக்கு போறதுக்கா? ஊருக்கு போறதுக்கா? ஏங்க கூட்டணி கூப்பிடுறாங்களாங்க, பணப்பெட்டி. எத்தனை பேர் என்னை கண்டுமா கூட்டணிக்கு வந்துரு, இவ்வளவு பெட்டி, இவ்வளவு சீட்டு, இவ்வளவு நோட்டு, அதை அங்கிட்டு போய் நீட்டு, அங்கிட்டு போய் காட்டு. ஒரு தேங்காய் உடைச்சிட்டா அதுல இருந்து ஒரு சில்ல மட்டும் எடுத்து அண்ணன் கடிக்க மாட்டாரு. இது எதற்காக தெரியுமா? கூட்டணி எக்ஸாம்பிள். ஆமா, அமைதி பட சத்யராஜ் மாதிரி. நீ என்ன 4-3 சீட்டை கொடுத்து தம்பி செதறுகாய உடைச்சு ஆளுக்கு ஒரு சில்லு எடுத்து கடிக்கிற பையன்ல தம்பி, மொத்த தேங்காய் என்னது ராஜா? முழு தேங்காய் உடைக்கிறதுக்கு முன்னாடி தேங்காவே நான் தாங்க அப்படி கேட்ச் பிடிச்சி எடுத்துன்னு போயிடுவாரு. நான் எல்லாம் முழு தேங்காய் யாரு கூடயும் கூட்டணி வைக்க மாட்டேன். அப்படி மொத்த தேங்காய் என்னது? இந்த நாடு என்னது? இந்த அதிகாரம் எனக்கு கைவரப்பெற்றால் தான் என் கனவை நான் நிறைவேற்ற முடியும். அப்புறம் ஜி.கே. வாசன் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. நீங்க எந்த கட்சின்னு சொல்லவே இல்லை. இல்லைங்க, தாமாக். எங்க அவர் பேரை சொன்ன உடனே நீங்க புரிஞ்சுக்கணும் அவர் தாமாக்கா அப்படின்ட்டு. இப்போ என்ன சொல்றாருன்னா, இப்ப பாத்தீங்கன்னா கூட்டணி வந்து இப்போதைக்கு எதுவுமே ஓபன் பண்ண முடியாது. கூட்டல் கழித்தல் எல்லாம் அரசியல்ல ஈடுபடாது. மக்களுடைய மனநிலையை கட்சி தொண்டர்கள் தலைவர்கள் பிரதிபலிக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே கூட்டணி வெற்றி பெற வேண்டும், ஒத்த கருத்துடையவர்களாக செயல்பட வேண்டும். இப்படிப்பட்ட பணியை ஒவ்வொரு கூட்டணி கட்சியும் எடுக்குமே ஆனால் எதிரியை வீழ்த்தலாம். எங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது தமாகவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பெரிய கட்சினா எது? எங்களை பொறுத்தவரையில தமிழகத்துடைய பெரிய கட்சி அதிமுகவே நாங்கள் கருதுகிறோம். கடந்த அகில இந்திய அளவிலே பாஜக பெரிய கட்சி என்பதிலும் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. தென்னமர சின்னத்துல ஒரு குத்து, ஏணி சின்னத்துல ஒரு குத்து, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சீட். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் வந்து சில கருத்துக்கள் சொல்லியிருந்தாரு. அதுக்கு வந்து கட்சிகள் எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்துட்டு நிறைய ஆப்போசிட் கருத்து சொல்லியிருந்தாங்க. அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் வந்து அதை பத்தி பேசியிருக்காரு. என்னன்னா, ஆளுநர் வந்து தமிழ்நாடு ஆளுநர் மாதிரி செயல்பட மாட்டாரு. RSS தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவராகவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராகவும் அவர்களுடைய கொள்கைகளை பின்பற்றி இந்த ஆட்சிக்கு எப்படியெல்லாம் தொந்தரவு தர முடியுமோ அந்த வகையில் தொந்தரவு கொண்டிருப்பது, மனிதனை பிரித்து ஆளுவது, ஜாதி மத துவேஷங்களை இடுவது, இதுதான் ஆளுநர் தன்னுடைய பணியாக மேற்கொண்டிருக்கின்றார். அண்ட் இன்னொருத்தரும் வந்து ஒரு சில விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, பொன்முடி அவர்கள் இருக்காங்க இல்லையா, உயர்கல்வித்துறை அமைச்சர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆளுநர் சொன்னார்ல இந்த மாதிரி சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் வந்து தமிழக அரசு வந்து கன்சிடர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு அண்ணன் ஒண்ணு சொல்றாரு. என்னன்னா, இப்ப நாங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஒருத்தர் இருக்காரு முன்னாடி, தகைசால் தமிழர் விருதெல்லாம் நாங்க கொடுத்திருக்கோம் தமிழ்நாடு சார்பா சங்கரையா அவர்களுக்கு. சங்கரையா அவர்கள் கல்லூரி படிப்பையே தியாகம் செய்துவிட்டு சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு 9 ஆண்டுகள் சிறையில் இருந்தவர், 2 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்தவர் சுதந்திர போராட்ட காலத்தில். நீங்க என்ன பண்ணுங்க, அதாவது ஊடகம் வாயிலாக நான் கேட்டுக்கிறேன், நீங்க அவர்கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் அதுல சைன் பண்ண சொல்லுங்க, கவர்மெண்ட் டாக்டர் போட்ட கொடுங்க. ஆளுநர் அவர்கள் அதனுடைய வரலாற்றை பார்த்து தெரிந்து கொண்டாவது அவர் நிச்சயமாக இந்த இதிலே கையெழுத்திடுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இதுல வருஷம் கவனிச்சிங்களா, என்னது ஆளுநர் அப்படின்னு வந்துட்டாவே வந்துட்டு உடனே பொன்முடி அவர்கள் வந்துடுறாரு. ஆமாங்க, அவர் வந்து சான்சலர், இவர் உயர்கல்வித்துறை அமைச்சர்,
ஒரே ஸ்டேஜ்ல ஒண்ணா ஷேர் பண்ணுவோம் நிறைய விஷயம். சோ அதனால சரி. சோ தமிழ்நாடு ஆளுநர் சொன்ன கருத்துக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து, தலைவா உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கோ கோயம்புத்தூர்ல சொல்லிருங்க, ஏர்போர்ட்ல இறங்கணும்னே பேசிட்டு தான் நான் போவேன். சரியானா? தேங்க்யூ. இல்ல டபுள் டைம் பேசணும், அது வேஸ்டா போயிடும். இங்க ஒண்ணு பேசி அரை மணி நேரத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது தமிழக அரசு கிட்ட வந்து ஆளுநர் கேட்டாராம், இந்த மாதிரி சுதந்திர போராட்ட வீரர்களோட லிஸ்ட் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. 40 பேர் தான் கொடுத்தாங்களாம். மாநில அரசு எனக்கு அனுப்பிய பட்டியல்ல வெறும் 40 பேர் தான் இருந்தாங்க. கவர்னர் சொல்றாரு, நானாக அதை கண்டுபிடித்து 6000 பேருக்கு மேல தமிழகத்துல சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களுடைய பெயரை நான் எடுத்திருக்கின்றேன். எங்க பாத்தீங்களா பக்கத்துல சரஸ்வதி அவர்கள்? ஆமா, அண்ணாமலை அவர்கள் பேசிட்டே இருக்கும் போது உள்ள அப்படி என்ட்ரி கொடுத்தாங்க. அவங்க வந்து அப்படியே அண்ணன் வணக்கம் என்ன இருந்தா கூட அந்த ஒரு மரியாதை ஒரு சீசன்ல அவங்க சரஸ்வதி அவர்கள் வந்து மொடக்குறிச்சி வேட்பாளர், அண்ணாமலை அவர்கள் வந்து அரவக்குறிச்சி வேட்பாளர். ஆனா அவங்க வந்து ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டு வந்து நிக்கிறாங்களா? ஜெயிச்சு வின் பண்ணி எம்எல்ஏ ஆயிட்டாங்களே, அதுக்குதான் அண்ணன் மரியாதை கொடுத்துட்டு அப்புறம் தான் ஸ்பீச் ஆரம்பிப்பாரு. அதை கட் பண்ணி போட்டு பாருங்க அண்ணாமலை அவர்கள் வந்து பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறாருன்னு அவர் எப்படி சொல்றாங்களே அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் மீம் கண்டென்ட் வந்துச்சா அதுக்காக. அண்ட் இப்போ இன்னொன்னு என்னன்னா, ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இருக்காருல்ல, அதிமுகவோட முன்னாள் அமைச்சர், அவர் முன்னாடி ஒன்னு சொல்லியிருந்தார் மீட்டிங்ல, மோடி அவர்கள் தான் எங்க டாடி அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனா இப்போ வந்து அதிமுக வந்து பிஜேபில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் எடப்பாடியே பிரதமராக வரக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான தீர்ப்பை 40 தொகுதிகளிலும் தமிழ்நாட்டு மக்கள் வழங்கினால் இபிஎஸ் அவர்கள் தான் அடுத்த பிரதமர் வேட்பாளர். ஏன் இருக்க கூடாதா அப்படின்னு கேட்டிருந்தாரு. இருக்க முடியாதா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் ரிப்ளை ஒன்று கொடுத்தாரு, பிரிச்சுட்டு அது விளக்கம். பிரதமர் பதவி வந்து எந்த அளவுக்கு ஆயிப்போச்சுன்னு தான் நான் யோசிக்கிறேன், வேற எது இல்லைங்கன்னா. அது எவ்வளவு முக்கியமான பதவி, எவ்வளவு முக்கியமான பொறுப்பு இருக்கக்கூடிய பதவி. பிரதமர் வேட்பாளர்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம். அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா உங்களுக்கு? சிரிப்பு தான் பதில். அதனால மிச்சவங்களுக்கு கனவு இருக்கலாம், அதை பத்தி நான் கருத்து சொன்னா தப்பா போயிடும். நீங்க கேட்டதுக்கு சிரிப்பு தான் என்னுடைய பதிலுங்க. இப்ப என்னன்னா அண்ணாமலை அவர்கள் பேசிடுவாரு, அதுக்கு ஒரு சில பேர் சிரிச்சிருவாங்க, அதுக்கு அண்ணனே சிரிச்சுட்டா. இப்ப வந்து என்னன்னா அண்ணன் சிரிச்சு காட்டுவாங்க, அண்ணன் வந்து சிரிக்கிறார். இப்போ அண்ணன் சிரிச்சிட்டு இதுக்கு தான் பதில். எங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு எல்லா கட்சியும் ரெடி ஆயிட்டாங்க, எலெக்ஷன் கமிஷனும் ரெடி ஆயிட்டாங்க தமிழ்நாட்டுல. வெடிதான் இங்க ரெடி ஆகிற மாதிரியே தெரியலையே. அண்ணன் கூட்டணி எல்லாம் மேட்ச் பண்ற மாதிரி ஒரு கரவேட்டி ஒண்ணு ரெடி பண்ணிருக்க, செலக்ட் பண்ண உடனே வந்து ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன், உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது என்பது கொடைமடக்கிக்கு தெரியாமல் இருக்கலாமா? கிழக்கு வாசலில் தோரணம் ஆடலாம், அரசியல் வாசலில் நாணயம் இல்லாமல் ஆடலாமா? இப்படி நாணயம் இல்லாத நாணயமாக இருபக்கமும் நாணயமாக நடந்து கொண்டிருக்கிறார் கொடைமடை. ஆனால் நாணயத்துக்கு மறுபெயர் என்றால் அது இந்த இடிதாங்கித்தான். ஆக மக்களிடம் நம்பிக்கை பெற்ற நாணயம் உள்ளவனாக என்றும் நாணயம் தவறாமல் நாணயத்தோடு நடந்து கொண்டிருப்பவன். நான் போகும் பாதை மக்கள் பாதை, அந்த பாதையில் ஒரு நாளும் கொடையை நீட்டி பிடித்தாலும் சரி மடக்கி பிடித்தாலும் சரி கொடைமடைக்கு வர முடியுமா? புலியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையாக மாறினாலும் பூனை ஒரு நாளும் புலியாக முடியாது. அதெல்லாம் தெரியாமல் அரசியல் அரிச்சுவடு தெரியாத கொடைமடைக்கு கொடியை ஏற்றி கோட்டையை பிடித்து விடலாம் என்று மணக்கோட்டை கட்டி கொண்டிருக்கிறார். அது மணல் கோட்டையாக இருந்தாலும் சரி அல்லது மணக்கோட்டையாக இருந்தாலும் சரி, இடி நினைத்தால் நொடியில் சரித்து விடும். எனக்கு முன்னாடி அரசியலில் முன்னோர்கள் தோற்றுவித்த பயிற்சி பட்டறையில் கற்றுத்தந்த பாடங்களை முறையாக பயின்று PhD முடித்தவன் இடிதாங்கி. நிறை குடம் தழும்பாது, ஒரு உரைக்குள் இரு கத்தி இருக்கா. காடு என்றால் சிங்கம் நான் தான், நாடு என்றால் அங்கே அரசன் நான் தான். அது தெரிந்தும் தெரியாத மாதிரி ஆட்டம் போடும் கொடைமடக்கி கையில் இருக்கும் கொடையை மடக்கி வீட்டுக்கு செல்ல வேண்டிய நேரம் வரப்போகிறது. காலம் கட்டளையிட காத்து கொண்டிருக்கிறது. அதை மறந்துவிட்டு வலையில் விழுந்தது மானு, உலைக்கு வந்தது மீனு என்று ஜாடை மாடையாக பேசும் வெயிலில் காயும் கருவாடு எல்லாம் மீன் ஆயிடலாம் என்று நினைப்போடு துள்ளி குதித்து குட்டைக்குள் குதிக்கலாமா? கடலுக்குள் குதித்த கருவாடெல்லாம் திமிங்கலமாக திமிரி எழுந்து என்னிடம் மோதி பார்க்கலாம் என்று நினைத்தால் தோல்வியை தழுவி பல கேள்விக்கு ஆளாக வேண்டி இருக்கும். இப்படி எந்த கேள்விக்கும் பதில் தெரியாமல் ஆட்டு மந்தையாக கூட்டம் எனக்கு எதிராகவே பிரச்சாரங்கள் செய்தால் என்ன செய்வது? என்னோட ஒரு முகத்தை பார்த்து முடிவுக்கு வரலாமா? என்னோட இன்னொரு முகத்தை பார்த்தால் உருவாகி இருக்கும் புயலும் உருகுலைந்து எங்கிருந்து வந்ததோ அங்கேயே போகாதா?
இப்படி புயலுக்கு எதிராகவே நின்று புகைப்படம் எடுக்கும் வீரனுக்கு சோதனைகள் வரலாமா? அந்த சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக ஆக்கி சகாப்தம் படைத்து சரித்திரம் எழுதும் இடிதாங்கி மீது விழும் கல்லெல்லாம் வெற்றிக்கல். கேட்டதெல்லாம் வாழ்த்து சொல்லுன்னு போய் கொண்டிருக்கும் என் பாதையில் கொடையை மடக்கி தடையை விதிக்கும் கொடைமடக்கி எதிர்த்து போராடும் வலிமை உள்ளவன் என்பதை உறுதியாக சொல்லிக்கொண்டு எச்சரித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். We are back to cinema. நான் ஒரு விவசாயியா மாற போறேங்க இனிமே. எதனாலங்க? இது எதனாலன்னு தெரியலையே. என்னங்க நேஷனல் அவார்டு வாங்கலாம், நிறைய விஷயம் இருக்கு. என்னன்னா கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து முத்தரசன் அவர்கள் இருக்காருல்ல, இத்தனை நாள் வந்து நீங்க ஒரு பிரஸ் மீட்ல பாத்திருப்பீங்க, போராட்டத்துல பாத்திருப்பீங்க. இப்போ ஒரு நடிகரா பார்க்க போறீங்க. அரிசி அப்படின்னு டைட்டில்ல அவர் வந்து நடிக்கிறாரு. அதாவது அரசியலுக்கு வந்துட்டு நடிக்க கூடாது, ஆனா அரசியல்வாதிகள் நடிக்கலாம். உங்களுக்கு புரியுது? பட் எனக்கு ஒண்ணு தோணுதுங்க, இந்த படத்துக்கு அரிசின்னு வைக்கிறதுக்கு பதிலா கடைசி விவசாயி மாதிரி கம்யூனிஸ்ட் விவசாயின்னு வச்சிருந்தா நேஷனல் அவார்ட் வந்திருக்கும். நல்லா வந்திருக்கும்ல டைட்டில். ரஜினிகாந்த் அவர்கள் நேத்து ஏர்போர்ட் போகும்போது அந்த படம் தான் அப்படிலாம் சொல்லிட்டு போனார் இல்லையா? ஆமாங்க. அப்படியே போகும்போது வந்து ஒரு கிரிக்கெட்டரை பார்த்திருக்காரு. ஆமாங்க. இர்ஃபான் பத்தான் கிரவுண்ட்ல டான்ஸ் ஆனார்ல, ஆமா, ஏர்போர்ட்ல வந்து ரஜினிகாந்த் அவர்களை மீட் பண்ணி இருக்காரு. ஓ ஹாய் 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 எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி கேட்டாருமா. இப்போ என்னன்னா நீங்க இர்ஃபான் பத்தான் அவர்களை வந்து கமெண்ட்ரி பண்ணுவாரு, பவுலர் நினைக்க கூடாது. அவர் ஆக்டரும் கூட, கோப்ரா படத்துல அவர் ஆக்ட் பண்ணிருக்காரு. அண்ட் யார் கூட ஷூட்டிங்? தலைவர் 170 பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சன் அவர்கள் இருக்கா இல்லையா, அவரோட நான் இணையறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் அவர்களோட ஒரு போட்டோ. ஓஹோ, எல்சியூ மாதிரி இவங்களும் ஒரு சியூ கனெக்ட் பண்றாங்க போல, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு. We are back to sports. பாரா ஒலிம்பிக்ஸ் போயிட்டு இருக்குதுல்ல பரபரப்பா. ஆமா, அது as usual இந்தியால தான் பல கோல்டு வாங்குவாங்க. இப்போ பாரா ஒலிம்பிக்ஸ்ல ஜாவ்லின் த்ரோல ஒருத்தர் கோல்டு வாங்கியிருக்காரு. நம்மளுக்கு அந்த தூக்கி எறியது நல்லா வருது. அப்படி நீரஜ் வாங்கினாரு கோல்டு. இப்போ பாரா ஒலிம்பிக்ஸ்ல வந்து இந்த அண்ணா வாங்கியிருக்காரு. சோ அவர் மட்டும் கிடையாது, நிறைய பிளேயர்ஸ் வந்து நிறைய மெடல்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. சோ இன்னைக்கு கிச்சன் கேபினெட் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சி விடைபெறுவது நான் உங்களுடைய சிவா. நான் உங்க பிரியா. ஹே டண்டனக்கா, ஹே டண்டனக்கா, ஹே டண்டனக்கா, டண்டனக்கா, டண்டனக்கா.